உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையினால் அதிசயம் விளங்கினபடியா அவர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவரில் அன்பு கூர்ந்து உண்மையான உன்னை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்ய பூர்ணமாய் பதிலளிப்பார். பாத்தீங்களா அந்த வசனம் எப்படி படிச்சீங்களா? ஒவ்வொரு வசனம் எப்படி இருக்குது பாருங்க. முதல் வசனம் எப்படி படிங்க. இப்ப நம்ம டெய்லி நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம எப்படி நம்ம வசனம் சொல்லலாம் கூட நம்ம ஆண்டர்கிட்ட என்ன சொல்லலாம்? கர்த்தாவே நம்பிக்கை. நம்ம எப்பயும் நம்ம சொல்ற வார்த்தை தான், கர்த்தாவே நம்பியிருக்கிறேன், ஒரு கால் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யும், உமது நீதி மித்த என்னை விடுவியும், உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவையும், நீர் எனக்கு பலத்த துரோகமும் எனக்கு அரணும் அடைக்கலமாய் இருக்கணும். சரிங்களா? அடுத்து மூணாவது வசனம், என் கண்மலையும் கோட்டையும் நீரே. ஒவ்வொரு நாளும் காலையில இந்த வசனத்தை நீங்க என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். நான் படிக்கிறேன், இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து படிங்க. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரே எனக்கு அரண், உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயை பற்றிக் கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையினால் களி கொண்டு மகிழ்வேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்மா வியங்களை அறிந்திருக்கிறேன். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என்னை ஒப்புக்கொள்ளாமல் ஒரு பாதாளத்தில் விசாரித்து நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நொறுக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கருகி போயிற்று. மறுபடியும் படிப்போம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நொறுக்கப்படுகிறேன். துக்கத்தினாலும் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழுத்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து போயிற்று. என் எலும்புகள் விழுந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தைக்கும் எனக்கு அறிமுகமானவருக்கும் அருவருப்பானேன். வீதியில் என்னை கண்டவர்கள் விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரம் போல் ஆனேன். அநேகர் சொல்லும் அவதூறுகளை கேட்டேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை
நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று நான் சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. என் சத்ரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துற கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்ரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துற கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். துன்மார்க்கர் பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். என்ன துன்மார்க்கர்? நம்ம விரோதமா இருக்கிறவங்க. பாதாளம் என்னென்ன? பூமி கீழே போனா அவ்வளவுதான், வெளியில வர முடியாது. ஆனா ஒரே ஒருத்தர் தான் வெளியில வந்தா. அது யாரு? நம்ம ஏசப்பா. சரியா? வேற எந்த மனுஷனும் வரல. அதனாலதான் அந்த வசனம் அப்பா எழுதிருக்க. மறுபடியும் நம்ம படிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. பொய் உதடுகள் என்ன? பொய் உதடுகள் பொய் சொல். இவங்களுக்கு நம்ம இப்போ இந்த அக்காவுக்கு விரோதமா, இந்த ஐயாவுக்கு விரோதமா, இந்த அவங்க அப்படி போனாங்க, இவங்க இப்படி போனாங்க, அவங்க அப்படி போனாங்க, அது பொய். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டு இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு விரோதமா யார் இருந்தாலும், நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமா பேசுற பொய் உதடுகள் கட்டப்படுதாக. கட்டப்பட்டு ஆயிரும். அவங்க ஆண்டவர் விசுவாசத்தை நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லி காலையில எந்திரிச்சு சொன்னேன், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விசுவாசம் அப்பாட்ட சொல்லிங்க. உங்களுக்கு விரோதமா அவன் திட்ட வருவான். அவன் வாய் திறக்க முடியாது. ஆண்டவர் அந்த வாயை கட்டி போட்டுவார். உங்களுக்கு விரோதமா அவன் பேச முடியாது. அதனாலதான் வசனம். அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டுவாக. உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்கள் உமது சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அவரோட கூடாரத்தில் நம்ம அவர் எப்படி சொல்ற பத்தியா? நம்ம அவரோட கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றணும். கண்டிப்பா காப்பாற்றுறோம். என்ன புயல் வரட்டும், என்ன காற்று வரட்டும், நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், ஆண்டவரே நீ உங்க கூடாரத்தை ஒளித்து வச்சு காப்பாற்றணும், கண்டிப்பா காப்பாற்றுவார். சரிங்களா? இவ்வளவு முகமா இவ்வளவு அருமையா வசனம் பார்த்தீங்களா? முத கூடத்தை ஒளித்து வைத்து காப்பாற்றும். அடுத்த வசனம் 24 வசனம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு உமது கிருபையை அதிசயமாக விளங்கும்படியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் முன்பாக முதற்படி விட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என்
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவர்கள் அன்பு கூர்ந்து உண்மையாய் தற்காத்து இடுப்பு செய்வர்களுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். எவ்வளவு அவன் என்ன சொல்ற பாத்தியா? உண்மையா இந்த வசனம் ஃபுல்லா நீங்க உண்மையா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பூர்ணமாய் பதிலளிக்கிறவா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கார்? பூர்ணமா பதிலளிக்கிறார். இந்த 34 வசனம் ஒவ்வொரு வாக்கியம் அவ்வளவு அருமையான வசனம். சரிங்களா? அதே மாதிரி ஏசாயா 811 பக்கம், ஏசாயா 5வது வசனம், 5வது அதிகாரத்துல 14வது வசனம் எடுத்து படிக்கலாம். 811 14வது வசனம், 5வதுல 14வது வசனம். தேவாலயம் வசனத்தை பாத்தீங்களா? நேரம் மாலை 7 மணி. ஞாயிற்றுக்கிழமை நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 37:23. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம் எடுத்து படிக்கலாம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்டது சின்ன வீடா இருக்கணும், ஓட்டி வீடா இருக்கணும், எதா இருந்தாலும் கடவுளுக்கு நம்ம உண்மையா நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தவங்க பெரிய பெரிய மாளிகை வச்சிருப்பாங்க, 4-5 கார் வச்சிருப்பாங்க, 4-5 அது அவ்வளோ ஆடம்பரமா. அதில் பார்த்தீங்களா இவ்வளோ ஆடம்பரமா வச்சுருப்பாங்க. என்ன ஆடம்பரம் வச்சாலும் கடைசியில எங்கே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க, எங்கே போட்டிருக்காங்க? அதே மித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆக வேண்டும் மட்டியும் எல்லாத்திலிருந்து அவர்கள் மகிமையும், அவர் திரள் கூட்டமும், அவர்கள் ஆடம்பரமும், அவர்கள் எல்லாமே போயிடுது. அதனால நம்ம அந்த பாதாளத்தை சென்றவர் நம்ம ஆண்டவர் தவிர இல்லை, யாருமே இல்லை. நம்ம என்னதான் பணம் காசு எது வச்சா நம்ம பாதாளத்துக்கு நம்ம போகாம நம்ம தப்பிக்க முடியும்னு நினைச்சிங்க, அது ஒண்ணுமே இல்லை. ஆண்டோட விசுவாசம், அவருடைய மகிமை இருந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அதே மாதிரி ஏசாயா
2ஆம் அதிகாரம் 22. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22 நானே படிக்கிறேன். நாசியில் விசுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசின்னா என்ன? மூச்சு. நம்ம ஒருத்தவர்கிட்ட ஏதாவது நம்ம கேட்குறோம், செய்வார் அப்படின்னா மனுஷங்க செய்யறேன் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனா நாசியில விசுவாச மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விட்டு விடுங்க. மனுஷன் செய்வான் அப்படின்னு வச்சுட்டுன்னா அவன் செய்யறேன்னு ஏமாட்டலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட அந்த நாசிய ஊதுன தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்குறவா இருக்கா. எதை நினைச்சு எதுக்கெடுத்தாலும் அந்த மனுஷன் செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனா ஒரு ஆண்டோட தயவு இருந்தா அந்த மனுஷன் கண்ணில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். கண்டிப்பா நீங்க ஆண்டவரே ஏசப்பா எனக்கு விரோதமா பேசுற நாவலை கட்டிப்படுங்க. ஆண்டு அந்த அக்கா பார்க்க போறேன், அந்த அண்ணனை பார்க்க போறேன், அந்த ஐயாவை பார்க்க போறேன். ஆண்டு நான் போகும்போது அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு அவங்க கண்களிலிருந்து எனக்கு தயவு கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், ஆண்டவருடைய சத்தத்தை அந்த ஆண்டவர் இருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னும் அனுப்புகிறேன் என்றான். இது என்னமா முழுசா படிக்கல. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று நினைக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நம்ம ஆண்டவர் நம்ம எங்கேதான் கூப்பிட்டாலும் நமக்கு கண்டிப்பா ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன்ப்பா, இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஆலயத்துல இருக்கேன், நான் வீட்டுல இருக்கேன் அப்படி நீங்க கண்டிப்பா நீங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்ப கண்டிப்பா உங்க கேட்டேன்னு சொல்றாரு. நீங்க மனுஷருங்க கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரோட சத்தத்தை கேட்டேன், அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன் என்று அனுப்புவேன் என்றார். எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு இதோ அடியேன் என்று இருக்கிறேன் என்று அனுப்புவேன் என்றார். நம்ம ஆண்டவர் அவ்வளவு அருமையா அந்த வார்த்தையில சொல்றாரு பாத்தீங்களா? அதே மாதிரி ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வத்தில் வாசமா இருக்கிற சேனையில் கர்த்தர் இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களுமா இருக்கிறோம். உங்க வீட்டு வாசல்ல கதவுல இந்த வசனத்தை நீங்க எழுதி, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன இல்லையோ, குழந்தை செல்வமோ அல்லது வீட்டில் பண தேவை இருக்குதோ அல்லது அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் படிங்களேன். உங்கள் கதவுல ஏதாச்சும் எழுதி ஒட்டிட்டுங்க, ஒரு டைட்டில் கூட எழுதி வச்சுங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது ரொம்ப